தூத்துக்குடி மாவட்டம் காயல்பண்ணத்தில் மக்கள் உரிமை நிலைநாட்டல் மற்றும் வழிகாட்டு அமைப்பு மெகாங்குட அமைப்புடைய நிர்வாகிகள் சார்பாக வந்திருக்கோம். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெயர் ஆமேதி பாய். காயல்பண்ணத்தில் நகராட்சி முக்கியமான எந்த வேலையும் செய்யாமல் தூங்கிட்டு தான் இருக்குது. நம்ம 2ஆம் குடிநீர் திட்டம் 14 வருஷம் ஆச்சு ஊருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அந்த திட்டம் முடித்து விடப்படலை. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் நம்ம தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதிகாரிகள் அதில் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் புதிய குடிநீர் திட்டம் எதுவுமே அமல்படுத்தப்படலை. பழைய லைனில் தான் குடிநீர் கொடுக்குறாங்க. 5 நாளைக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வருது. அதுவும் மிகவும் அசுத்தமான முறையில் வருது. அதனால் மக்கள் அந்த குடிநீரை பயன்படுத்துகிற சூழ்நிலையில் அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது பெரிய கடற்கரையில் அதிகமான மக்கள் கூடுற இடமா காயல்பண்ண கடற்கரை இருக்குது. ஆனால் அதிகமான மக்கள் வரக்கூடிய அந்த இடத்துல மிகுந்த அசுத்தமான சுகாதாரம் இல்லாத சூழ்நிலை நிலவுது. அதிகமான நாய் தொல்லைகள் ஊரில் அதிகமான நாய் தொல்லை. முறையான அங்கே பொது கழிப்பிடம் இருந்தும் கூட அதை திறக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் அதிகமான முறையில் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் ஊரில் ஒன்வே பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமான காரு பஸ்ஸு இது போல் எல்லாமே அந்த நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு போயிடுறதுனால தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். இல்லை 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ சிறுநாத்தங்க ஏதோ காயல்பட்டினத்துக்கு தேவையான வசதிகளை கொடுக்கணும் மக்கள் மனு கொடுத்தாங்கன்னு சொல்லி செய்தி கொடுத்துருக்கோம். ஆமாம் சார், மக்கள் சார்பாக அது அவங்க கட்சி சார்பாக கொடுத்தாங்க. நாங்கள் தனி இயக்கம் ஒரு NGO அமைப்பு நாங்கள் தனியாக இன்றைக்கி கொடுத்துருக்கோம். 9 கோரிக்கைகள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம்.